வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் தித்திப்பான சப்போட்டா பழ கேசரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. நார்மல் கேசரி செய்கிறத காட்டிலும் இந்த சப்போட்டா கேசரி செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும். இந்த முறையில் செய்து கொடுக்கும் போதுங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கப் வெள்ளை ரவைக்குங்க 5-6 சப்போட்டா இந்த சைஸில் எடுத்துருக்கேங்க. மேல் தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற விதையை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாங்க. இப்போ சப்போட்டா எடுத்தது மேல் தோலை சீவி எடுத்துட்டேங்க. உள்ளே இருக்கிற விதையை நீக்கிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேங்க. தண்ணி சேர்க்காம அரைச்சிருக்கேன். இப்போ கேசரி செய்துக்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துருக்கேங்க. வெறும் கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த ரவையாக இருந்தாலும் கூட லேசாக கொஞ்சம் வறுத்துட்டு சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்குங்க. இப்போ ரவை நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 20லேருந்து 25 வரைக்கும் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேங்க. இதை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்த முந்திரியை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதே நெய்யில் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டுங்க அரைச்ச சப்போட்டா கலவையாக சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச சப்போட்டா கலவைங்க 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விட்டுட்டேங்க. கேசரி கிண்ட தேவையான அளவுக்கு பாலும் தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 கப் ரவை எடுத்துருக்கிறனாலேங்க 1.5 கப் அளவுக்கு தண்ணி, 1.5 கப் பால், மொத்தம் 3 கப் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1.5 கப் தண்ணி சேர்த்துட்டேங்க. 1.5 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இது 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து வச்சுருக்கிற ரவை சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வெந்து வரட்டுங்க. ரவை நல்லா வெந்து வந்துருச்சுங்க. உங்களுக்கு ஒரு சில சமயம் ரவை வேகும் போது தெரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரவை நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்குங்க. நான் இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடுதலாக இனிப்பு வேணுங்கிறவங்க 1.25 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இது கூடவே 4 ஏலக்காய் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பிடிச்சி வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே வறுத்த முந்திரியை சேர்த்துக்கலாம். இப்போ சப்போட்டா கேசரி தயாராகிடுச்சுங்க. இந்த பக்குவத்தில் இறக்கி வைக்கும்போது சூடாகும் போதுமே சாஃப்டாக நல்லா இருக்குங்க. இப்போ அருமையான தித்திப்பான சப்போட்டா பழ கேசரி செய்துட்டேங்க. இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறையில் செய்து கொடுக்கும் போதுங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.